இந்திய தொழிலாளர் சட்டத்தில் சமீபத்திய மாற்றங்கள், குறிப்பாக 4 புதிய தொழிலாளர் குறியீடுகள் குறித்து இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இது 29 பழைய சட்டங்களை ஒருங்கிணைத்து தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்தி, வணிகங்களுக்கு நெகிழ்வுத்தன்மையை வழங்குவதன் மூலம் தொழிலாளர்கள் மற்றும் வணிகங்கள் இரண்டையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை விரிவாக புரிந்து கொள்வோம். இந்திய தொழிலாளர் சட்டம் 4 புதிய தொழிலாளர் குறியீடுகளுடன் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளது. அவை ஊதிய குறியீடு 2019, தொழில்துறை உறவுகள் குறியீடு 2020, சமூக பாதுகாப்பு குறியீடு 2020 மற்றும் தொழில்சார் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணி நிலைமைகள் குறியீடு 2020 ஆகியவை. இவை 29 ஏற்பட்ட சட்டங்களை ஒருங்கிணைக்க உதவுகின்றன. இந்த குறியீடுகள் 29 ஏற்கனவே உள்ள சட்டங்களை ஒருங்கிணைத்து, சட்டங்களின் சிதைவை குறைத்து இணக்கத்தை எளிதாக்குவதையும், தொழிலாளர் பாதுகாப்பை மேம்படுத்துவதையும், பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. முக்கிய மாற்றங்களில் ஒன்று, பல்வேறு பணியாளர் வகைகளுக்கான வரையறைகளை தரப்படுத்துவதாகும். இதில் தொழிலாளர்கள், ஊழியர்கள், பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்கள், கிக் தொழிலாளர்கள் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஆகியோர் அடங்குவர். இது அனைவருக்கும் சமமான பலன்களை உறுதி செய்கிறது. ஊதிய குறியீடு 2019 ஊதியங்கள், போனஸ் மற்றும் பணிக்கொடை தொடர்பான விதிகளை ஒருங்கிணைக்கிறது. இது அனைத்து தொழிலாளர்களுக்கும் சரியான நேரத்தில் ஊதியம், குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் பலன்களை உறுதி செய்கிறது. இதனால் ஊழியர்கள் நிதி பாதுகாப்பை பெறுகின்றனர். சமூக பாதுகாப்பு குறியீடு 2020 கிக் மற்றும் பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்கள் உட்பட பரந்த அளவிலான தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு கவரேஜை விரிவுபடுத்துகிறது. இது பழைய சட்டங்களை தாண்டி புதிய தொழிலாளர் வகைகளையும் உள்ளடக்கியது. இது ஓய்வூதியம், மருத்துவ பலன்கள், மகப்பேறு பலன்கள் மற்றும் வேறு பல சமூக பாதுகாப்பு திட்டங்களை உள்ளடக்கியது. இது தொழிலாளர்களுக்கு ஒரு வலுவான பாதுகாப்பு வலையை வழங்குகிறது. தொழில்துறை உறவுகள் குறியீடு 2020 வணிகங்களுக்கான நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறது. இது பணி நீக்கங்களுக்கான வரம்பை 100 ஊழியர்களுக்கு உயர்த்துவதன் மூலம் வணிகங்களுக்கு அதிக செயல்பாட்டு சுதந்திரத்தை வழங்குகிறது. இது வேலை நிறுத்தங்கள் மற்றும் லாகவுட்களுக்கான விதிகளை சீரமைக்கிறது, தொழில்துறை அமைதியை மேம்படுத்துகிறது மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது. இதனால் தொழில்கள் சீராக இயங்கும். தொழில்சார் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணி நிலைமைகள் குறியீடு 2020 பணியிடத்தில் மேம்பட்ட பாதுகாப்பு விதிமுறைகளை அறிமுகப்படுத்துகிறது. இது பல்வேறு தொழில்களில் பாதுகாப்பு நடைமுறைகளை கண்டிப்பாக்குகிறது. இது தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான பணிச்சூழலை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. விபத்துக்கள் மற்றும் தொழில்சார் நோய்களை குறைக்கிறது. இதனால் ஊழியர்கள் நலனை பாதுகாக்கிறது. இந்த குறியீடுகள் சரியான நேரத்தில் ஊதியம், பணிக்கொடை மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. இவை தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகளை வலுப்படுத்துகின்றன. அவை சம வாய்ப்புகள் மற்றும் பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கின்றன. மேலும் நிலையான கால, கிக் மற்றும் பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்கள் உட்பட பரந்த அளவிலான தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு பலன்களை வழங்குகின்றன. வணிகங்களுக்கு இந்த சீர்திருத்தங்கள் எளிமையான இணக்கம், ஒரு சீரான ஊதிய அமைப்பு மற்றும் குறைந்த சட்ட சிக்கல்களை நோக்கமாக கொண்டுள்ளன. இது பெரிய நிறுவனங்களுக்கு பயனளிக்கும். இருப்பினும் சிறு வணிகங்கள் இணக்கம், அதிகரித்து வரும் ஊதிய கடமைகள் மற்றும் புதிய விதிமுறைகளில் சவால்களை எதிர்கொள்ளக்கூடும். புதிய குறியீடுகள் 29 பழைய சட்டங்களை மாற்றியமைத்து, சட்டங்களின் சிதைவை குறைத்து, ஊழியர் உரிமைகளுக்கும் முதலாளி நெகிழ்வுத்தன்மைக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்துகின்றன. பணிநீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கான மறுதிறன் விதிக்கு முதலாளிகள் பங்களிக்க வேண்டும். இது அவர்களுக்கு புதிய திறன்களை கற்பதற்கு உதவுகிறது. மேலும் நிலையான கால ஊழியர்கள் நிரந்தர ஊழியர்களுக்கு சமமான பலன்கள், ஊதியம் மற்றும் பாதுகாப்புகளை பெறுகிறார்கள். அனைத்து நிறுவனங்களும் மின்னணு முறையில் பதிவு செய்ய வேண்டும். இது டிஜிட்டல் நிர்வாகத்தை ஊக்குவித்து செயல்பாடுகளை எளிதாக்குகிறது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், பெண் ஊழியர்கள் மற்றும் டிஜிட்டல் நிர்வாகம் தொடர்பான புதிய கடமைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இது அனைவருக்கும் சமமான பாதுகாப்பை வழங்குகிறது. இந்த மாற்றங்கள் இந்திய தொழிலாளர் சந்தையில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இது தொழிலாளர் உரிமைகளை மேம்படுத்துவதோடு வணிகங்களுக்கு எளிமையான செயல்பாட்டு சூழலையும் வழங்கும். இதனால் பொருளாதாரம் வளரும். இந்த புதிய தொழிலாளர் குறியீடுகள் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய படியாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த விரிவான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மேலும் விவரங்கள் மற்றும் சமீபத்திய புதுப்பிப்புகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் மற்றும் சந்தேகங்கள் இருந்தால் கருத்துரையிடுங்கள்.